கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மளை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கலாம். விசுவாசியே, நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே, நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஓடி வருவாயே என்றே பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே, நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை, தெருவில் ஆலயம் மாந்தர் மிகுதி. அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை, தெருவில் ஆலயம் மாந்தர் மிகுதி. நினைத்து புலம்பி ஆலைந்து தேடு, செயல்பட்டால் இன்றே மகிழுவாய் அன்றே. விசுவாசியே, நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. உண்மையாகவே இனி வரப்போகிற அந்த எழுப்புதல் காலத்திற்கு, ஜனங்களை அறுவடை செய்வதற்கு, தேவராஜ்யம் கூட்டி சேர்ப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. என கண்பானவர்களே, இந்நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் கர்த்தரை எப்படி நோக்கி பார்க்கணும் என்பதை பற்றியும் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ஒரு மனிதன் ஜெபித்து வெற்றி எடுப்பதற்கு வேற ஏதாவது உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. ஜெபத்தை தவிர வேற ஆயுதமே கிடையாது. அதுதான் நமக்கு. ஜெபம் இருந்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தன்னை போல நடக்கும். அது நம் குடும்பமா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், ஆத்துமாக்களா இருக்கட்டும், நம் தேசமா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஜெபித்தால்தான் அற்புதத்தை பார்க்க முடியும். ஜெபித்தால்தான் நாம் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ முடியும். நம்முடைய போராட்டம் எந்த ஒரு மனுஷனுக்கும் நமக்கும் கிடையாது. நம்முடைய பிரச்சனையே நமக்கு அகெயின்ஸ்டா இருப்பதே, நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய் இருப்பதே சாத்தானுடைய வல்லமைதான். அவன் சாத்தான் சேனைகளோடு கூட நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான். எதற்காக அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எதுக்கு எனக்கு வரானா, நம்ம ஜெபிச்சிட்டோம், நம்ம நல்லா ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிப்படைந்து தெய்வ ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. அவன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் குடிவெறி, மதுபானம், வேசித்தனம், அசுத்தங்கள், இதுல இருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாது பாருங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆளா இருந்துடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் நல்லா இருக்கிற நம்ம, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவித்துக் கொண்டிருப்போம், பரிசுத்தமா இருப்போம். ஆகவே அவன்
நம்ம மூலமா யாரும் பிளஸ்ஸிங் ஆயிடக்கூடாது அவனுக்கு. அதுக்காக அவன் என்ன செய்யறான்னா, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த காரியத்துல ஈடுபட மாட்டோம், இன்னும் வைராக்கியமா இறங்க மாட்டோம்னு சொல்லி சாத்தான் நமக்கு விரோதமாய் அவன் ஆட்களோடு கூட சேனையா எழும்பி நிற்கிறான். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜபம்தான் ஜெயத்தை தரும். அதற்கு ஜபம்தான். அவனை மேற்கொள்ளணும்னா நம்ம ஜபதான் செய்யணும். மார்க்கு 14வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. அப்போ எது பலவீனமா இருக்குது? நம்ம சரீரம் தான் பலவீனமா இருக்குது. இந்த சரீரத்தை நம்ம பலப்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறார். இப்போ உங்க சரீரத்தை நீங்க பலனடைய பண்ணணும். அதாவது நமது ஜப அறைப்பு சாப்பிட்டு பலன் இல்லைங்க, சாப்பிட்டு நல்லதா இருக்கிறீங்க, ஜபிக்க முடியாதபடி உங்க சரீரத்துல ஒரு சோர்வு, ஒரு விதர்ப்பம், ஜெபிச்சு ஜெபித்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஜபிக்காமலே நல்லதான் போயிட்டு இருக்கு, ஜபித்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆவி நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம். ஆகவே நம்ம ஜெப அறை, நம் ஜெபிக்கிற இடம், அந்த இடமே அதுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னா அந்த ஜெப அறைக்குள்ள ஜெபம் தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அந்த ஜெப அறம் முழுவதும் ஜெப ஆவியினால் ஒரு ஆயுதமே. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது, எனக்கு ப்ரேயர் பண்ண முடியும், எல்லா சிச்சுவேஷன்லையும் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான ஒரு ஜெப வீரன், உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு மகள், ஒரு யுத்த வீரனை போல தேவனுக்குள்ள ஜெப அறையில போராடி ஜெபிக்கக்கூடிய, ஆத்துமாக்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனை போல மாற வேண்டும். ஜெபம் தான் ஜெயத்தை தரும். உங்க மனசுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சரீரம் உங்களை ஜெபிக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா உடனே அதை பலனடைவதற்கு உங்களுக்கு ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையில இல்ல நான் ஜெபிக்க போறேன், சரி இப்போ நம்ம முழங்கால் படியிட போறேன், இப்போ அறையை மூடிக்கொண்டு தாளிட்டு ஜெபிக்க போறேன், கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன், இப்படி நீங்க ஆவியில பேசி நீங்களே ஒரு காரியத்தை உருவாக்கி உங்க ஜப அறைக்குள்ள போய் ஜபிக்க வேண்டும். நீங்க மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும், பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆவியானவர் அந்த கிருபையை கொடுப்பார். 2 தீமோத்தேயின் புத்தகம் 2:3 சொல்கிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு பவுல், நீனும் சும்மா மற்றவங்கள மாதிரி இல்லை, நீ போய் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. உனக்கு இயேசு கிறிஸ்து தானே உன்னை மீட்டாரு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தானே கழுவப்பட்ட, அவர் தானே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரு, திரும்பியும் அவர்கிட்ட தானே போக போற, அவர் ராஜ்யம் உனக்குள்ள பிரவேசிக்கப்படணும்ல. நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்களே, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு மட்டுமல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுதான் உங்க ரட்சகரா இருக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நீங்க இயேசுடைய பிள்ளையா? இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குதா? அவருடைய ரத்தம் சிந்தி விலை கொடுத்து சாத்தானின் கரத்திலிருந்து நம்மளை ரட்சித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளையாய் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அவர் குடும்பத்துல நம்ம ஒருத்தரா இருக்கிறோம். அவர் நம் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். என்ன செய்யணும்? உன்னுடைய அழைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, அது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவருக்காக எதையும் செய்யக்கூடிய
ஒரு மனம் படைத்தவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர் காப்பாற்ற தான் போறார், கைவிட போறதில்ல. நீங்க மரிச்சா மறுநிமிடம் ஆண்டவர் முகத்தை பார்க்க போறீங்க, அவர் சமூகத்துக்கு போக போறீங்க. அதனால இந்த உலகத்துல வர்ற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு போதும், அவர் பெரிய காரியம் செய்வார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போடாது. விசுவாசத்தோடு போராடு. ஜெபிக்கிறியா? விசுவாசத்தோடு ஜெபி. முழங்கால நிக்கிறியா? கட்டாயம் நான் அற்புதம் பெறுவேங்கிற விசுவாசத்தோட போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தருக்காய் போராடு. கர்த்தர் உனக்கு வேணும் தானே? அவர் உன் மூலமா நினைச்ச உன் அழைப்பை நிறைவேற்றணும் தானே? நீ அவருக்காக தானே வாழ பிறந்திருக்கிற. கொஞ்ச காலம் எங்கேயோ நம்ம கடந்தோம், படுகொலியில கடந்தோம், உலகத்தோடு கடந்தோம். இப்போ அவருக்காக தானே வாழ நம்மளை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். அவர் ஆவியை தானே நம்ம பெற்றுக்கிறோம். அவர் ஜீவன்ல நமக்குள்ள இருக்குது. அப்போ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆண்டவர் அப்படியே டைட்டா பிடிச்சுக்கோ. அப்ப நீங்க தான் அப்படின்னு டைட்டா பிடிச்சுக்கோ. அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. இப்படி உங்களால சொல்ல முடியுமா? நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, ஆண்டவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்து காப்பாத்திருக்கிறார், தான் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். விசுவாசத்துல நான் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்காக பிறந்திருக்கிறேன். அவர் என்னை நம்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்ற தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்க இந்த களத்துல இறங்கி பாருங்க, தேவனுக்காக இறங்கி பாருங்க, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவருக்காக இறங்கி பாருங்க. நமக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, எனக்கு இருக்கிறது எனக்கு போதும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும். சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, தூங்க வீடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்கு, கர்த்தர் இருக்கிறார், எனக்கு அது போதும். எனக்கு என்ன சொல்றேன்னா, நான் இனிமேல் இதுல இருந்து இந்த கொடுக்கப்பட்டிருந்து நான் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆண்ட அவர் கையில வெறுங்கையா நான் போகக்கூடாது. நான் போகும்போது அவர் விரும்புகிற மகளா, ஆத்தும ஆதாயம் செய்த ஒரு மகளாய், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தின ஒரு மகளாய், கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு மகளாய், கர்த்தரையே மகிமைப்படுத்தினவளாய், தேவனுக்கு பிரியமானவளாய், தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டு, அவர் என்ன எவ்வளவு ஆத்துமாக என் மூலமா ரட்சிக்கப்படும் வைத்திருக்கிறாரோ அந்த ஆத்துமாக்களோடு நான் தேவனண்டை போக விரும்புகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, தேவ கிருபையினால நிரம்புங்க. ஆவியில நிரம்பி, அப்பா உங்க கிருபை எனக்கு தாங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியலையே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க எல்லாம் என்னை நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்னை போஷித்துட்டு இருக்கிறீங்க, எந்த ஒரு மனுஷனும் வந்து ஹெல்ப் பண்ணல, நீங்க எல்லாம் என்னை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க கிருபை அதிகாலையில என் மேல இறங்கட்டும். நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம் தெய்வ சித்தம் செய்யக்கூடிய ஒரு கிருபை இறங்கட்டும். உம்மோடு கூட வாழக்கூடிய ஒரு கிருபை இறங்கட்டும். உம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை இறங்கட்டும். தெய்வ அபிஷேகத்தின் கிருபை என் மேல இறங்கட்டும். என் வாயில தெய்வ வார்த்தை வரட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய அந்த கிருபை என் மேல வையும். கிருபையை பயன்படுத்துங்கள். உங்கள் கிருபையாகிய இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். வல்லமையோடு இருக்கிறார், வரங்களோடு இருக்கிறார், கனிகளோடு இருக்கிறார், அன்பின் ஆவியினால் இருக்கிறார், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் ஆவியில் நிரம்பி தெய்வ சித்தத்தை செய்யுங்கள். சங்கீதம் 144:1 சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்திருக்கிற கர்த்தர். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? உன் கை, ஓ விரல் யுத்தம் பண்ணணும். என்ன போராட்டம் வந்தாலும் உனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு அதை நீ உடுத்திக்கோ, அதை தருத்திக்கோ, பாதரட்சியை மாட்டிக்கோ. ஹல்லேலூயா. அப்போ
கைகளை யுத்தத்திற்கும், கைகளை போருக்கும், விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில போராட்டம் உண்டுங்க. தெய்வ பிள்ளையா இருக்கிறோம், போராட்டம் இல்லைலாம் கிடையாது. போராட்டத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் சந்தித்து வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கையையும் யூஸ் பண்ண விடுவார், விரல்களையும் யூஸ் பண்ண விடுவார். அவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி கற்றுக் கொடுப்பார்? யார் கற்றுக் கொடுப்பார்? வேதத்தை திறந்து தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு வசனமா வாசித்து, ஒவ்வொருத்தரையும் எப்படி நடத்திருக்கிறான்னு சொல்லி வாசித்து பார்த்து, எப்படி தாவீதை யூஸ் பண்ணார், எப்படி தானியேலை யூஸ் பண்ணார், எப்படி எல்லாவற்றிலிருந்து யோபு வெளியே வந்தார். வேதத்தை தியானம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஐக்கியப்படுங்க, ஜெபத்துல ஊழியத்துல நிலைச்சிருங்க. அதுதாங்க போருக்கு பழக்குவது. நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நிறைய பரிசுத்தவான்கள் செய்தியை கேளுங்க. உன்னதமான தெய்வ பிள்ளைகள் நல்ல நல்ல செய்திகளை வெளியிடுறாங்க. எழுப்புதலுக்கான செய்தியை எப்படி கடைசி காலத்துல நம்ம வாழணுங்கிறத கற்றுக்கோங்க. ஆவியானவர் மூலமாய் அனுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. யார் யுத்த வீரர்கள்? நான் என்ன சொல்றேன், ஜெப வீரர்கள் தான் யுத்த வீரர்கள். ஜெபிக்கிற நாம தான் யுத்த வீரர்கள். நாம தான் இந்த உலகத்தை ஜெயிக்க போறோம். நாம தான் தேசத்துல எழுப்புதலுக்கு காரணமா இருக்க போறோம். நம்ம வீட்டின் ரட்சிப்புக்கு நாம தான் முக்கியமான ஆளா இருக்க போறோம். ஜெபிக்கிறோம் கட்டாயம் ஒரு சேனையா நம்ம எழும்பணும். நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஏசாயா 42:13 சொல்லுகிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்கிறார். நல்லா அவரை துதிங்களேன். ஆண்டவர் பராக்கிரமசாலி போல புறப்படுறாராம். என் தேவன் பராக்கிரமசாலி போல நம்மளோடு புறப்பட்டு வருவாராம். யுத்த வீரனை போல வைராக்கியத்தை நமக்கு தருவாராம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாராம். நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வாராம். நீங்க அவரோடு கூட இணைந்து கொண்டால் நீங்க போவீங்க, ஆனா அவர் தான் எல்லாமே செய்வார். நீங்க நல்லா அவரோடு கூட இணைந்து ஆவில நிரம்பி ஜெபித்து அவர் வல்லமையை தரித்து நீங்க புறப்பட்டு போவீங்க. அவர் ஜெயம் எடுப்பார். ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க அவனுக்கு டென்ஷன் ஆயிடும், சாத்தானுக்கு. கர்த்தரை நல்லா உயர்த்துங்க. நல்ல பாடலை படித்து நல்லா துதித்து அவர் பிரசன்னத்துக்குள்ள உள்ள என்ட்ராங்க. அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். நம்முடைய கர்த்தருடைய துதியை சொல்லும் போது கட்டுகள் எல்லாம் அறும். அவனால் நிற்கவே முடியாது. தெய்வ பிரசன்னம் விலகி அவனுக்குள் வர முடியாம, உள்ள வர முடியாம விலகி ஓடுவான். ஜெபிக்கும் மனுஷனா நீங்க மாறணும்னு ஆண்டு விரும்புறார். மாறுவீங்களா? இன்னிலிருந்து மாறுவீங்களா? எதுக்கு இந்த பிரசங்கம்? நீங்க ஜெபிக்கும் மனிதனாய் மாறுபடியா. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நல்ல யுத்த வீரர். இந்த உலகத்துல அவர் வாழும்போது எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஜபம்தான். ஒலிவ மலைக்கு போனா அங்க அப்படியே ஜபத்துல உட்கார்ந்துருவார். கெச்சமனைக்கு போனா அங்க ஜபத்துல உட்கார்ந்துருவார். வனாந்திரத்துக்கு போனா, மலை பகுதிகளுக்கு போனா, எப்பெல்லாம் தனித்திருக்கிறாரோ அப்பெல்லாம் ஜபம்தான். அப்பெல்லாம் ஜபம்தான். பிதாவோடு உறவு கொண்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, சத்துருவையும் அந்த நேரம் அவருக்கு விரோதமா 40 நாள் உபவாசம் எடுக்கும்போது சாத்தான் வர வர ஒவ்வொரு சோதனையும் அவனை விரட்டி அவர் ஜெயம் எடுத்தார். அவர் யுத்த வீரர். சாத்தானை மேற்கொண்டவர். உலகத்தையே ஜெயித்தவர். பாதாளத்திலிருந்து வெளியே வந்தவர். மரணத்தை விழுங்கினவர். நம் ஆண்டவர் சாதாரணவர் கிடையாது. நான் சொல்றேன்,
ஆண்டவர் நமக்காகலாம் ஜெபிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேதுருவுக்காக ஜெபித்தார், வேதம் சொல்லுகிறது. எக்ஸாம்பிள் அதுதான். லூக்கா 22:31 கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் ஆண்டுகிட்ட உத்தரவு கேட்கிறான். சீஷர்களுக்கு விரோதமா அவங்களெல்லாம் நான் பழகுல சொடைக்கணும், புடைக்கணும். சொலகுல தூக்கி போட்டுட்டு ஒரு தானியத்தை போட்டுட்டு புடைப்பாங்க பாருங்க. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல எங்க வீட்டுல. அப்போ புடைக்கும் போது அப்படியே தானியம் அப்படி உருண்டு உருண்டு ஓடும். அந்த சொலகுல இங்க தட்டுவாங்க, அங்க தட்டுவாங்க, அடியில தட்டுவாங்க. ஒரு குப்பை, ஒரு தூசி, ஒரு பதர் இருக்காது. பயங்கரமா கிளீன் பண்ணுவாங்க. அந்த சொலகுல போட்டு படைக்கணுங்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி கேட்டோன்னே ஆண்டு சொல்றாரு, நானும் உத்தரவு கொடுத்துட்டேன், சரி சுழைச்சுக்கோ, புடைச்சுக்கோ என் பிள்ளைய. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டு சீமோனை பார்த்து சொல்றாரு. இப்போ நம்ம சோதனையில போறோம் பாருங்க, பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படி அவர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்க போறோம், பிரச்சனையிலிருந்து வெளியே வர போறோம், சாத்தானை மேற்கொள்ள போறோம். கர்த்தருக்கு தெரியாம, அவர் அனுமதி இல்லாம ஒரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில வராது. அவர் அனுமதி இல்லாம அவங்கள தொடவே முடியாது. ஒரு வியாதி உங்களை தொட முடியாது. கர்த்தரை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் தன் விசுவாசத்துல பலப்படுத்துறதுக்காக அந்த சோதனை மத்தியில அவர் கொடுத்துருதார். நீ டெஸ்ட் பண்ணி பாரு, என் பிள்ளை எவ்வளவு நல்லவன் பாரு, என் பிள்ளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் பாரு, அவன் எதுக்கும் அசர மாட்டான் பாரு. எனக்கு அன்பானவர்களே, அப்படி கொடுத்த பின்பு அவர் பிதாவிடம் பரிந்து பேசுவார். நமக்கு நம்மளை தனியா அப்படியே விட்டுற மாட்டார், கலட்டி விட்டுற மாட்டார். நம்முடைய விசுவாசம் குன்றி போகாமல் தைரியமா இருக்கும்படியாய் அவர் நமக்காய் பிதாவை நோக்கி பரிந்து, அவர் என்ன ஜெபிச்சார், இப்படிதான் பரிந்து பேசிட்டே இருப்பார். சாத்தானுக்கும் பேதுருவுக்கும் உள்ள போராட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானோடு யுத்தம் செய்து ஜபத்தினால் அவனை ஜெயித்தார். ஜப வாழ்வுங்கிறது ஒரு யுத்த வாழ்வு தான். சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜப ஆயுதம் இன்னைக்கு கிடைக்கலாம். நீங்க முடிவெடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, என் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்கள் நடுவிலே அந்த கிருபையை கொடுக்க போகிறார். என் தேவன் அந்த கிருபையை கொடுக்க போகிறார். பிரயாசப்பட்டு பயிரிடு. பாருங்க, ஒரு வயல்ல விதைய விதைக்கிறவன் விதைத்து அந்த விளைச்சலை பார்க்கறதுக்காக அவன் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்கிறது. பெருமூச்சு, ஐயோ நான் விதைக்கிறேன், இது திருப்பி எனக்கு பலம் தருமா, அல்லாட்ட மழை வராம போயிருமா, அல்லாட்ட அது ஏதாவது நாசம் பண்ணிடுமா, என்னோட வயல்வெளி யாராவது ஏதாவது பண்ணிப்பாங்களா, ஏதாவது பயிர் விளைச்சலை கொடுக்காம போயிருமா, கண்ணீரோடு பெருமூச்சோடு விதைக்கிறான். கர்த்தர் பெரிய காரியம் உன் வாழ்க்கையில செய்யணும்னா, உன் சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா கண்ணீர் நிறைந்த ஜபம் ரொம்ப முக்கியம். அழுது சிறையிருப்ப திருப்பு வரை ஆண்டவர் சமூகத்திலே அழுது ஜெபித்து வெற்றி எடுக்கணும். அவன் அழுகையோடு தான் விதைக்கிறான். ஏன் அழுதுட்டு விதைக்கிறான்னு நினைக்கணும். அவனுக்கே ஒரு பயம், இவ்வளவு பணம் செலவழிச்சு இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு செய்யறோமே, திருப்பி அதோடைய பலனை பார்ப்போமா? எனக்கு அன்பானவர்களே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதாவது ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அப்படி கண்ணு தட்டி கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அற்புதம் நடந்துடும்.
நடந்த அற்புதத்தை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். புறஜாதிகள் அதை பார்க்கும்போது அவங்க பிரமித்து போற அளவுக்கு அது நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். இன்னைக்கு விடுதலை வரும், இன்னைக்கு அற்புதம் நடக்கும். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கெம்பீரத்தோடு அறுத்தார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல செய்தி வரும். ஆண்டவர் சமூகத்துல சிறையெடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு விடுவிக்கப்பட போகிறார்கள். கண்ணீரோடு விதைத்தவர்கள் எல்லாம் கம்பீரத்தோடு அழுக்க போகிறார்கள். அழுது கொண்டு விதைத்த விதைகளை எல்லாம் அரைக்கட்டுகளாக சுமந்து கொண்டு வரப்போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. நீர் சொன்ன மாதிரி அப்பா, உமது விருப்பப்படி சுவாமி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அறுவடை நாள் ஒன்று உண்டு. ஆண்டவரே எங்களை மீட்கும்படியா என் தேவன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் சொப்பனத்தை காண்பது போல அற்புதத்தை பார்ப்போம். ஆண்டவரே கண்ணீரோடு மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு விதை விதைத்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஜெபமே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது.